பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலே ஒரு சிறிய வசனத்தை தியானிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 4:12 வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருப்பது, முதலாவதாக தேவன் நமது வயதை பார்ப்பதில்லை, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். தாவீது இளம் வயதிலேயே கோலியாத்தை வென்றிருக்கிறான். தேவ வல்லமையை கொண்டு வென்றிருக்கிறான். அந்த இளம் வயதிலேயே தேவனோடு வாழ முடியும் என்ற அந்த வாழ்க்கையை சாட்சியின் வழியாய் நமக்கு காண்பித்திருக்கிறார். அதே போலதான் இந்த இளம் வயதிலேயே தேவன் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக, வார்த்தையிலும் நடத்தையிலும் முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும். நாம் பேசுகின்ற வார்த்தையின் வழியாக, நாம் செய்கின்ற செயல்களின் வழியாக தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் விதமாக நமது வாழ்க்கை இருக்க வேண்டும். சமூக ஊடகங்களிலே, குடும்பத்திலே, நண்பர்களிடத்திலே, எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்றே தேவன் இந்த வார்த்தையின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, தூய்மையிலும் விசுவாசத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைக்கிறது. ஆனால் தேவன் நம்மை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். எனவே பாவத்தை விட்டுவிட்டு ஜெபத்தின் மூலமாகவும் அல்லது வேதத்தை வாசிப்பதன் மூலமாகவும் நாம் தேவனோடு இணைந்திருக்கும் பொழுது தேவன் நம்மை அவர் வல்லமையை கொண்டு எடுத்து பயன்படுத்துவார். எனவே இந்த உலகத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து இளமை காலத்தை நாம் வீணடிக்காமல் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்காக நாம் அர்ப்பணித்து வாழும் பொழுது தேவ வல்லமையை கொண்டு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் விதமாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்த முடியும். அதன் மூலமாக கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த முடியும். எனவே நாம் சாட்சியாய் வாழ்வோம், உயிருள்ள சாட்சியாக இருப்போம். ஆமென். Be blessed in Jesus Christ.